ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது இதுக்கு முன்னாடி வந்த பட்டி சேலையிலேருந்து கட்டிங் செஞ்ச ப்ளவுஸுக்கு பைப்பிங் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்படி ஃபினிஷிங்காக முடிக்கலாம் அப்படின்னு தான். ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா கூட பைப்பிங் வச்சு தைச்சதுன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் அதை எப்படி ஃபினிஷிங்காக முடிக்கலாம் அப்படின்னும் அந்த வீடியோவில் இருக்கும். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளவுஸும் ஒரு பட்டு சேலைக்கு வந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான். 3 ப்ளவுஸுமே ஒரே அளவு தான், மற்ற ப்ளவுஸில் வெவ்வேறு அளவில் தைச்சது. இதே வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க்கு மார்க் பண்ணுற வீடியோ வந்திருக்கு. அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவும் இந்த ப்ளவுஸை முடித்த பின்னாடி பார்க்கலாம். இது போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், இல்லைனாலும் போன வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அந்தளவுக்கு வச்சுக்கலாம். அதுபோக ஒரு சைடு கரை வந்த பீஸை ஒன்று எடுத்துக்கலாம், 1 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவு விட 1 இன்ச்சு நீளம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பைப்பிங் மட்டும் ஒரு பைப்பிங் மேலே இன்னொரு பைப்பிங் கரெக்டாக வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலும் அந்த சைடு தள்ளி விட்டுடலாம். ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம், கட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஒரு தையல் அடித்த பின்னாடி பிசிறு இல்லாத கரை பீஸு வெளி சைடு வச்சுக்கலாம். அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கும் பிசிறு வராமல் இருக்கும். முதல் அடித்த தையலுக்கும் ஒட்டுன மாதிரியே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இல்லை அதுக்கு மேலேயே தையல் அடிக்கணும்னா நாம் 1.25 இன்ச்சு அகலத்துக்கு துணி வெட்டணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலேயே ஒரு பாயிண்ட் தள்ளி நான் ஒரு தையல் அடிச்சுக்கிட்டேன். மடித்து தைக்கிற அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு மீதியை வெட்டி எடுத்துடலாம். இதை அப்படியே மடித்து அந்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். இது காட்டன் பீஸ் அப்படிங்கிறதுனால மடித்து விடுறதுக்கும் நல்லா வரும். இல்லைன்னா ஒரு தையல் அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு மடித்து விட்டுடலாம், பிசிறெலாம் எதுவும் வெளியே வராத மாதிரி. இதை மடித்து அப்படியே வச்சு ஒரு தையல் அடிச்சிடலாம். பைப்பிங் வச்சுருக்கிறதுனால ரன்னர் கரெக்டாக ஏறி வராது, உள் சைடாகவே இழுக்கும். அதனால் மெதுவாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். பைப்பிங் வெளியே வந்த பின்னாடி நம்ம வேகமாக தைச்சிக்கலாம். இவ்வளோ தான். இந்த பிசிறெலாம் உள் சைடு போயிடுச்சு. பைப்பிங் வச்சதும் வெளி சைடு எதுவும் தெரியாது. இது அப்படியே பேக் சைடு திருப்பி வச்சு கிராஸாக ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பைப்பிங் ஒட்டுன மாதிரியே நம்ம தையல் அடித்தோம்னா சரியாக வராது. ரன்னர் அது மேலே ஏறி வரும்போதும் அங்கங்கே தூக்கிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கிராஸாக அடித்தோம்னா பைப்பிங் அப்படியே நல்லா அமுந்த மாதிரி வந்துடும். தைக்கிறதுக்கும் தையல் நல்லா வரும். இந்த தையல் அடித்த பின்னாடி உள் சைடு இருக்கிற பீஸு கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி இருந்ததுன்னா கூட பைப்பிங் ஒட்டுன மாதிரியே ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸில் ஒரு டைம் கிராஸாக அடித்தோம்னாவே இந்த தையல் வெளியே வராது, இந்த பிசிறு எல்லாமே. ஆனால் ஏதோ ஒவ்வொரு பீஸில் இந்த மாதிரி வெளியே வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு மட்டும் அடிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு டைம் மட்டும்தான் கிராஸாக அடிச்சிருக்கு. இது நல்லாவே கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு, வெளியே வரல. அடுத்து இன்னொரு சைடும் ஓவர்லாக் போட்டோம்னா அதை எப்படி பிசிறு உள் சைடு போகிற மாதிரி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பைப்பிங் மேலே இன்னொரு பைப்பிங் பீஸை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு 2 தையல் முதல்லையே அடிச்சுக்கலாம். அடுத்து இதுக்கும் ஓவர்லாக் போட்டு கீழே பட்டி ஜாயின் பண்ணதுக்கும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஓவர்லாக் போடும்போதே இந்த சைடு மட்டும் பிசிறு அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுடலாம் 1 இன்ச்சுக்கு. அதை அப்படியே நம்ம பேக் சைடு மடித்து வச்சுக்கலாம். பீஸை உள் சைடு இருக்கிறத அந்த பிசிறை உள் சைடு 2 பீஸுக்கு இடையில வச்சிடலாம். இதை அப்படியே மடித்து வச்சு கிராஸாக ஒரு தையல் அடிச்சிடலாம். இதில் மட்டும் பைப்பிங் வச்ச சில்க் காட்டன் துணி கொஞ்சம் பிசிறு வெளியே வருது. அது வராத அளவுக்கு இன்னொரு பீஸு பேக் சைடு இருக்கிறத ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளி வச்சு கிராஸாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணதுனால ஓவர்லாக்கு போட்டிருக்கு. அதனால் அந்த நேரம் மட்டும் பீஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும். பின்னாடி நம்ம கையில் கொஞ்சம் இழுத்த மாதிரி தைச்சோம்னா தான் ரன்னரை விட்டு பீஸ் வெளியே வரும். இல்லைன்னா அப்படியே உள்ளே மாட்டின மாதிரியே நின்று டாக்க அடிக்கும். அதனாலேயே தையல் நல்லா வராது.
இப்போ சரியாக வந்துருச்சு. அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற பீஸு அடிச்சுக்கலாம். ஊக்கு வைக்கிற பட்டிக்கு 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு துணி வெட்டிக்கலாம். இது லைனிங் கிளாத்லேயே வச்சுக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடித்து திருப்பி ஊசி அடைக்கு ஒரு தையல் அடித்து உள் சைடு பிசிறு போகிற மாதிரி மடித்து தைச்சிடலாம். புதுசாக தைச்சி பழகுறவங்க நான் ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி தைக்கணும், என்னென்ன மெத்தேடில் தைக்கணும்னு சொன்னதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அதைப்படி தைச்சதுனா தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அளவும் எதுவும் மாறி போகாமல் நாம் என்ன கட்டிங் செஞ்சோமோ அதே அளவுக்கு ப்ளவுஸ்லையும் இருக்கும். இந்த ப்ளவுஸில் லைனிங் வச்சது காட்டன் துணி தான். தண்ணியில் போட்டு அயன் பண்ணி அப்புறம் தான் தைச்சிருக்கு. இதை நம்ம தண்ணியில் போடாமல் அப்படியே தைச்சிருந்ததுன்னா ஒரு டைம் வாஷ் பண்ணும்போதே உள்ளே இருக்கிற லைனிங் துணி மட்டும் சுருங்கி போயிடும். அப்போ ப்ளவுஸு ரொம்பவுமே சுருக்கம் அடிக்கும். அதனாலேயே அங்கங்கே தூக்குன மாதிரி வரும். உள்ளே இருக்கிற துணி டைட்டாக போயிடும். மேலே இருக்கிற துணி மட்டும் கொஞ்சம் லூஸ் இருக்கிறதுனால எங்கெங்கே உடம்புல லூஸ் வருதோ அங்கெல்லாம் தூக்குன மாதிரியே வந்துடும். ப்ளவுஸ் பார்க்குறக்கே நல்லா இருக்காது. துணி தைக்க கொடுக்குறவங்க பாதி பேர் நாம் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி துணி எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டால் சுருங்குறதெல்லாம் தண்ணியில் போட்டு அதுக்கு பின்னாடி தைச்சிங்கன்னா தான் நாம் என்ன அளவு வச்சு தைக்கிறோமோ அது அளவு எப்பவும் மாறாமல் சரியாக இருக்கும். அப்படியே தண்ணியில் போட்டு சுருங்கினாலும் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே தான் வித்தியாசம் வரும். அதுக்கு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் பொறுமையாக தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பாதி பேர் புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்கெல்லாம் அர்ஜென்ட்டில் துணி எடுத்து தைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு கடையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, அவசரத்தில் தைச்சி வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்த டைம் கொடுக்கும்போது அவங்களும் ஏதோ பிஸியில் இருப்பாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்னால் சரி கொடுங்க நாங்கள் வேறு வகை கொடுக்குறோன்னு கொண்டு போய் இன்னொரு வகை கொடுப்பாங்க. அவங்களும் உடனே தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்த டைம் தண்ணியில் போட்ட பின்னாடி சுருங்கி பத்தாமல் போயிடும். அப்போ என்ன நினைப்பாங்க, தைச்சது சரியில்லை அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டில் இருக்கும். பாதி பேர்த்துக்கு நாம் சொல்கிறதே புரியறது இல்லை. அதனாலேயே நிறைய ப்ளவுஸ் ஆகாமல் போயிடுது. அப்போ நாம் தைச்சி கொடுக்குறத சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு நினைப்பாங்க. தொடர்ந்து 2 டைம் தைச்சதுனா தான் அவங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் புரியும். ஒரு டைம் கட்டிங் பண்ணுது, அந்த கட்டிங் சரியாக வரலைனாலும் அவங்களுக்கு வேறு மெத்தேடில் நம்ம கட்டிங் போட்டு தைச்சி கொடுக்க முடியும். புதுசாக நம்மகிட்ட தைக்கிற கொடுக்குறாங்க அப்படின்னா அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு துணி கேட்பாங்க. சரின்னு நாம் ஒரு டைம் தைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா எப்போ கொடுத்ததுனாலும் 2 நாள்லேயே துணி தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரே துணி தான். நாம் 20 பேர் 30 பேர்த்திட்டு துணி வாங்கி வச்சுருப்போம். அவங்க ரெகுலராக தைச்சிட்ருப்பாங்க. அவங்க எப்போவுமே 1 மாதம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. 1 மாதம் இல்லைன்னா 20 நாள் தைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த நாள் 20 நாள் 30 நாள் டைமில் தான் கொடுப்பாங்கன்னு. ஆனால் புதுசாக ஒருத்தருக்கு நாம் தைச்சி கொடுக்கையில் 2 நாளைக்கு கொடுத்துட்டனாலும் அடுத்த டைமும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைனாலும் திரும்ப தைக்க கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நாள் அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதனாலேயே நான் புதுசாக யார் தைக்க கொடுத்ததுனாலும் முதல்ல சொல்லிடுவேன், கண்டிப்பாக இந்த டைம் ஆகும் அப்படின்னு. அப்படி இருந்துன்னா தான் நம்ம கரெக்டாக வேலை செய்ய முடியும். எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக தைச்சி கொடுக்க முடியும். இல்லைன்னா வாங்கி வச்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கொடுத்தவங்களும் சங்கடமாக நினைப்பாங்க. ரெகுலராக தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரியாக தைக்க முடியாது. இப்படி இருந்துன்னா வேலை நம்மளை விட்டு போயிடும். அதனால நம்மளால என்ன முடியுதோ அதை கரெக்டாக தொடர்ந்து யாருக்கு முடியுமோ அதை மட்டும் நம்ம தைச்சி கொடுத்துட்டு கரெக்டாக வேலை செஞ்சோம்னாவே போதும். வேலை எப்போ தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்லீவ் நாம் கட்டிங் செஞ்ச அளவு ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது சரியாகவே வந்துருச்சு. ஆம்கோலுக்கிட்ட கீழே சுருக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேலே படத்தில் பார்க்குற மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிச்சுன்னா சுருக்கம் வராது. அதுக்கு கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது கண்டிப்பாக சுருக்கம் வராது. ஸ்லீவ் தனியாக ஜாயிண்ட் ஆகிக்கும், உடம்போட அளவு தனியாக வந்துடும், சுருக்கம் வராது. உடம்பு மட்டும் லூஸ் பண்ணணும் அப்படின்னா பாதி பாதியாக தான் லூஸ் பண்ணிக்க முடியும்.
அதனால தான் இந்த மாதிரி நெட்டு தையல் அடித்து நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கிறோம். ஒரு தையல் பிரிச்சதுனாவே கைக்கும் உடம்புக்கும் லூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணணும்னாலும் ஒரு தையல் அடித்து ஈஸியாக டைட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தைச்சதுன்னா அதிகமாக சீக்கிரமாக டைட் பண்ண முடியாது, பிரிக்க வேண்டியது இருக்கும். உடம்பு யாருக்கு ஏறாமல் கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஆனால் சுருக்கம் வர்றது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும், சுருக்கமே வராது. இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு 32.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் சைடு 7.75 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா 8 இன்ச்சு வைக்கிறதுக்கு உடம்பு என்ன இருக்கோ அதே அளவுக்கு இடுப்பளவும் ஒரு 4 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. அதனால் பேக் சைடு தான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கணும். அதை மட்டும் சென்டர்லேருந்து அளந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு அளவுக்கு சைடில் துணி விட்டோம்னாவே சரியாக வந்துடும். ஃப்ரண்ட் சைடு ஒரு 7.75 இன்ச்சு வரும். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு விட்டது போக ஒரு 8.25 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வரும். இது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு மாதிரி அளவு வித்தியாசம் வரத்தான் செய்யும். உடம்பு சுற்றளவு அதிகமாக இருந்து இடுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கே ஒரு 31 இன்ச்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே அளவு வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது பேக் சைடு பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு பீஸு 4ஆக பிரித்து ஒரு அளவு வச்சோம்னா சரியாக வந்துடும். ப்ளவுஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒவ்வொன்றுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்லேயும் சரியாக வந்துருச்சு, எச்சு கம்மி வரல. நாம் முதல்ல செக் பண்ணி தையல் அடிச்சிட்டதுனால சரியாக வந்துருச்சு. பேக் சைடுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். ஃப்ரண்டில் 8 இன்ச்சே வந்துருச்சு. ஒரு சைடு 33 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு கயிறு கட்டி விட்டுட்டோம்னா லூஸாக இருந்ததுன்னா அதில் சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னாலும் டாட் பிடிச்ச இடத்துக்கு இன்னொரு பாயிண்ட் தள்ளி ஒரு தையல் அடித்தோம்னாவே 32.5 இன்ச்சு வந்துடும். சைடில் 3 தையல் அடிச்சுக்கலாம், லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு. இந்த ப்ளவுஸு இதோட ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஆரி ஒர்க் செய்யறதுக்கு முதலே மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதனோட ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு இதை தொடர்ந்து பார்க்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸில் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அவங்க தையல் அடிக்கும்போது பட்டிக்கு எந்த அளவுக்கு தையல் அடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் கட்டிங் செய்கிறது 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சு கட்டிங் செஞ்சதுன்னா தைக்கும்போது 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்குள்ளே தான் தையல் அடிப்பேன். கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா ஒவ்வொரு பீஸில் துணி அதிகமாக இழுத்து கொடுத்ததுன்னா சைடில் ஒரு பாயிண்ட் எச்சு வர சரி பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வருது அப்படின்னா ஒன்றா அவங்க 1/2 இன்ச்சுக்கு தையல் அடிச்சிருப்பாங்க, அதனால கம்மியாக வரும். அதனாலேயே பட்டியில் கட்டிங் செய்யும்போது நீங்கள் தைக்கிறத விட ஒரு 4 இன்ச்சு அதிகமாகவே வெட்டிக்குங்க. அப்போ அதிகமாக இருந்தனாலும் சைடில் சரி பண்ணிடலாம். 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டிக்கு தையல் அடிச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட்டிங் செஞ்சுருங்க. அப்போ தையல் அடிக்கும்போது சரியாக வந்துடும், பத்தாமையே போகாது. இந்த புடவை ஒரு 1000 ரூபா மட்டும்தான் வருது. ஆனால் இதுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது ஆரி ஒர்க் செஞ்சது, ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு 1700 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு. இந்த துணி கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரியே தான் வருது. ப்ளவுஸ் தைச்ச பின்னாடியும் அதிகமாக மேலே தூக்கிட்டே தான் வந்தது. லைனிங் துணியோட ஒட்டாமையே தான் இருக்குது. நம்ம மார்க் செஞ்ச அளவுக்கு எல்லாமே ஆரி ஒர்க் செஞ்சு முடிச்சிருக்கு. இது அளவு ப்ளவுஸ் நம்ம முதல்ல வெட்டி வச்சுருந்தோம், அதே அளவுக்கு வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சைடில் துணி விட்டுடலாம். இதில் அதிகமாகவே பிசுறு வருது. ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். மேலே ஜாயின் பண்ணுறக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். எல்லா அளவுமே சரியாக சென்டரில் வச்ச பின்னாடி ஊசி எடுத்து இந்த கிளாத்தை நல்லா குத்தி வச்சிடலாம். லைனிங் துணியோட நம்ம கை பட்டுதுன்னா கூட கிளாத்து உடனே நகர்ந்து போயிடுது. சிங்கிள் ரன்னர் மாட்டிக்கலாம்.
ஆரி ஒர்க் செஞ்சதுக்கு ஒட்டுன மாதிரியே தையல் அடிச்சுக்கலாம். வளைவான இடத்துக்கு வர்றதுக்கு மட்டும் நாம் நிறுத்தி ரன்னரை கொஞ்சம் தூக்கி நகர்த்தி வச்சுக்கலாம். அப்படியே தையல் அடித்தோம்னா கூட கீழே அந்த ஆரி ஒர்க்கில் பட்டு அது கட்டாகி போயிடும். இதை மட்டும் நாம் மெதுவாக தான் தைக்கணும். இதை கரெக்டாக தைச்சிட்டோம்னாவே என்ன ஒர்க் செஞ்சுருக்கோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். கீழே இருக்கிற துணியை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கலாம். மேலே இருக்கிற துணி எதனோடையும் ஒட்டாமல் அப்படியே மேலே தூக்கிட்டே வருது. இது ப்ளவுஸ் தைச்ச பின்னாடியும் இதே மாதிரி தான் இருந்தது. இந்த ஊசியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ தையல் சரியாக வந்துருச்சு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் உள் சைடு வெட்டி எடுத்துடலாம். அளவு 2 சைடு ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது சரியாக இருக்குது. ஆரி ஒர்க் எப்படி மார்க் செய்கிறதுன்னு கீழே லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு எப்படி மார்க் செஞ்சுது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீஸு மேல் சைடு திருப்பின பின்னாடி நூல் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா வேறு கலர் போட்டுக்கலாம். இதுக்கு தெரியாதனால அதே கலரில் தைச்சிக்கிட்டேன். இந்த இடத்துக்கு மட்டும் ரொம்ப மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸ் கொஞ்சம் நகுந்ததுன்னா கூட தையல் விழுகாமல் வந்துடும். அதனால் மெதுவாக தைச்சிக்கலாம். கீழே இருக்கிற லைனிங் துணியும் தெரியாத அளவுக்கு உள் சைடு இழுத்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் மேல் சைடு லைனிங் கிளாத்து தெரியாது. இந்த வளைவாக வர்ற இடத்துக்கு மட்டும்தான் பார்த்து மெதுவாக தைக்கணும். இல்லைனாலும் ரன்னரில் பட்டுரும். அதை மட்டும் ரன்னரை கொஞ்சம் மேலே தூக்கி நகர்த்தி வச்சுக்கலாம். இது இன்னொரு பாயிண்ட் அதிகமாக போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். ரொம்ப எஜ்ஜிலேயே போட்டதுனால தையல் விழுகிற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்த பின்னாடி கொஞ்சம் வேகமாக தைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு சிங்கிள் ரன்னர் மாட்டி ஜாயின் பண்ணால் அந்த கேப் எதுவும் தெரியாத அளவுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் சைடு பீஸுக்கும் அளவாக வச்சுக்கலாம். தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு இதுக்கும் ஊசியில் குத்திரலாம் நகர்ந்து போகாமல். இந்த கழுத்து பீஸ் நாம் என்ன வெட்டி எடுக்கிறோமோ அதே அளவு இன்னொரு சைடுக்கு கழுத்து பீஸ் வெட்டாமல் இருக்கும். இதை அப்படியே போட்டு அதில் வெட்டிட்டோம்னா 2 கழுத்து பீஸும் ஒரே அளவுக்கு வந்துடும். இதில் கட்டிங் செஞ்சு எடுக்கிற பீஸை அப்படியே வச்சுக்கலாம். என்னதான் நாம் கரெக்டாக மார்க் செஞ்சு கொடுத்ததுனாலும் இந்த கிளாத்தை வச்சு ஒர்க் செய்யும்போதும் ஒரு பாயிண்ட்டு அல்லது 1/4 இன்ச்சு எச்சு கம்மி வரத்த செய்யும். ஒரு துணி பிளைனாக இருக்கிறக்கும் இந்த உள்ளே வச்சு ஒர்க் செய்யும்போதும் அதை ஊசியில் குத்தி குத்தி எடுக்கும்போதும் ஒரு 1/4 இன்ச்சு அங்கங்கே தூக்கிட்டு அதிகமாக தான் வந்துடும். ஊக்பட்டி வைக்கிறக்கும் ஒரு 1/2 இன்ச்சு நான் கேப் விட்டு தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க எட்ஜு வரைக்கும் இந்த ஒர்க் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஊக்பட்டி வைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
இதிலிருந்து நாம் வெட்டி எடுக்கிற பீஸும் ஒரு 1/4 இன்ச்சு தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு தான் கரெக்டாக வெட்டி எடுக்கணும். அப்போ தான் நாம் இன்னொரு பீஸில் போட்டு வெட்டுறக்கும் சரியாக இருக்கும். இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நாம் வெட்டி எடுக்கிறது தைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு துணி விட்டு சரியாக வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப 1/2 இன்ச் அளவுக்கு அதில் விட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு இதில் கட்டிங் செய்கிறதுக்கு அளவு தெரியாது. அதனால 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் அதில் கட்டிங் செய்யும்போது அளவை வெட்டி எடுத்துடலாம். இப்போ நாம் தையல் அடிக்கிறதுக்கும் அந்த 1/4 இன்ச் சரியாக வந்துடும். அப்போ தான் 2 பீஸும் ஒரே அளவுக்கு இருக்கும். இப்போ பார்க்கும்போது தெரியும். இதையும் எடுத்து வச்சிடலாம். சிங்கிள் ரன்னர் மாட்டிக்கிறதுனால ஸ்லீவுக்கு தைச்ச பின்னாடி அந்த பீஸ் தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது துணி ரொம்ப ப்ளைனாக இருந்ததுனால சரியாக இருந்தது. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்ச பின்னாடி அதை அங்கங்கே தூக்கிட்டு சுருக்க வந்திருக்கு. லைனிங் ப்ளவுஸில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு துணி வெட்டி விட்டுருக்கு. இந்த சென்டரில் மடித்து கீறி விட்ட பின்னாடி நம்மளுக்கு தையல் அடிக்கிற அளவுக்கு தேவையானதை விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டிடலாம். இதுலேயும் சென்டரில் வெட்டி விட்டுடலாம். இந்த இடம் மட்டும் கரெக்டாக வரணும். ஆரி ஒர்க் செஞ்சதை 2ஆக பிரித்து இந்த இடத்துக்கு வர அளவுக்கு தைச்சிடலாம். அப்போ தான் ஸ்லீவில் கரெக்டாக ஒரே அளவுக்கு வரும். இந்த தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிறதெல்லாம் மறுபடியும் வெட்டிக்கலாம். இதை சரியாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ்லையும் அதே அளவுக்கு துணி விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். ப்ளவுஸ் துணியில் 1 இன்ச்சுக்கு மேலேயே துணி விட்டுறணும். இந்த தையலெல்லாம் அடித்த பின்னாடி தான் அதிகமாக இருக்கிறத வெட்டி எடுக்கிற மாதிரி. அளவாகவே நம்ம வெட்டிட்டோம்னா இந்த தையல் அடிக்கும் போதும் அங்கங்கே நகர்ந்து துணி பத்தாமல் போயிடும். இப்போ 2மே சென்டரில் வந்துருச்சு. இந்த தையல் அடித்த பின்னாடி மேலே திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி ரன்னர் மாதிரி நார்மல் ப்ளவுஸெல்லாம் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு பைப்பிங் வச்ச ப்ளவுஸை எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணி அதே மாதிரி ஆரி ஒர்க் செஞ்சது எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்து புரிஞ்சுருப்பீங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.